ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது பொதுவாக வந்து என்னைய அப்பா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நானும் ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி. அந்த வீடியோவை ஒரு சிலர், அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால் மிச்ச ஆளுகளுக்கெல்லாம் தெரியல நம்ம என்ன வேலை செய்கிறோன்னு. ஆக்சுவலாக நான் வந்து டிராயிங் ஆர்டிஸ்ட்டு. படித்து முடிச்சுட்டு சின்ன வயசுலேருந்தே வெளியில் விளம்பரங்கள் எழுதுறது, அதாவது சுவர் விளம்பரங்கள், கடைகளுக்கெல்லாம் விளம்பரம் போர்டு எழுதுறது, இந்த மாதிரி வேலை தான் நம்ம வேலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து ஃப்ளெக்ஸ் வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேலை கொஞ்சம் டல்லாகிடுச்சு. அதனால் கிடைக்கிற வேலைகள், வெளியில் ஏதாவது மாதக்கணக்கில் கிடைக்கிற வேலைகள், நம்ம வீடு தேடி வரக்கூடிய போர்டு இதுக்கெல்லாம் செய்கிறது தான் என்னோடய வேலை. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்க பொதுவாக மைக் செட் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து இந்த ரேடியோ கொலா, ஸ்பீக்கரு இதுகளுக்கெல்லாம் எழுத கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி, அதாவது அண்ணன் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வந்து மைக் செட்டு கொலா வந்து ஒரு 10 கொலா கொடுத்துட்டு போனாங்க. அதை எழுதவே முடியல. நீங்கள் நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ரேடியோ கொலா தலையில் அங்கிட்ட இருந்திருக்கோம். அதை நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். அதை பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. அதாவது ஏஎஸ் சதீஷ்ன்னு சொல்லி நம்ம நம்ம ஊர் பக்கத்தில் அலகநக்கிப்பட்டி இருக்குது. அந்த ஊருக்காரங்களோட தான் அது. இப்போ வந்து இந்த 4 கொலா வந்து ரெட் கலரில் மட்டும் எழுதிருக்கேன். ரெட் கலரில் மட்டும் எழுதிருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் சுற்றி சேடு வைக்கணும். அப்புறம் எல்லோ கலரில் ஒரு சேடு வைக்கலான் இருக்கேன். கீழே ஊர் பேர் எழுதணும். சின்னதாக ஒரு சூழாயுதம் இதெல்லாம் வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி மட்டும் எழுதியிருக்கேன். அதாவது சதீஷ்னு. இப்போ எழுதாத ஒரு குழாயில் இந்த குழாய் எழுதாமல் இருக்குது. இதை நான் எப்படி எழுதுறேன்றதை உங்கள்கிட்ட ஷார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இந்த ரேடியோ குழா இருக்குது பாருங்கள். இதை பொதுவாக எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த வளையம் வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் இப்படி நேராக வச்சு கட்டுவாங்க. அதனால் இந்த மேலே ஒரு இது இருக்கும் பாருங்க வளையம். இந்த மாதிரி நேராக தான் எழுதணும். நம்ம இந்த மாதிரி எழுதாமல் இப்படி வேறு மாதிரி வச்சு எழுதிட்டோம்னா அது கட்டும்போது வந்து கோக்குமாக்கா தெரியும். நேராக தெரியணும்னா இந்த வளையம் மேலே இருக்க மாதிரி வச்சு எழுதணும். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இந்த ரேடியோ இது வந்து மேலே இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நேரம் ஒரு போல்ட் இருக்குது பாருங்க, தெரியுதா? இந்த போல்ட்டுக்கு நேரம் ஒரு மார்க்கு நேராக. இப்போ மற்ற இது வந்து செவுத்தில் எழுதுகிற பாருங்கள். செவுத்தில் போர்டில் எழுதும்போது ஒரு நூலில் வந்து பவுடர் தடவிட்டு அந்த பக்கம் வந்து நேராக அடிக்கலாம். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. இதுக்கு நேராக ஒரு கோடு, ரெண்டாக டிவைட் பண்ணியாச்சா. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு குச்சி வச்சுருக்கேன், அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதியிலேருந்து இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, சதீஷ்னு எந்த அளவுக்கு வரணும்னு ஒரு அளவு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த எண்டில் வச்சு இங்கே ஒரு மார்க்கு, இந்த எண்டில் வச்சு ஒரு மார்க்கு. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து சதீஷ் அப்படின்னு வரும், அந்த பேர் வரும். இப்போ அந்த இது இருக்குது பாருங்கள், சைடு எவ்வளோ ஹைட்டில் எழுதணும் அந்த கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்பை வந்து அப்ராக்சிமேட்டாக நல்லா பக்கத்தில் காட்டு. இந்த பாருங்கள், இப்படி நம்ம கை விரலை வச்சுக்கிட்டு சாக் பீஸ் வச்சுக்கிட்டு இப்படியே அப்ராக்சிமேட்டாக இழுக்கிறது தான். தெரியுதா? இந்த மாதிரி தான் இழுக்கணும். கரெக்டான அளவெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி கையிலேயே அப்ராக்சிமேட்டாக நம்ம கணக்கு வச்சு இழுக்கணும். கீழேயே ஏன் சேர்த்து இழுக்கிறேன்னா அந்த ஊர் பேர் வருது பாருங்க, அதுவும் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன். ரைட். இப்போ நம்ம நேராக வச்சுக்கலாம். ரைட். இப்போ இது வந்து கீழே வந்து ஊர் பேர் எழுதும் பாருங்க, அதுக்கு இப்போ இதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கேன். இப்போ எழுத்தோட ஹைட் வேணும்ல, அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாக் பீஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த சாக் பீஸ் மார்க்கை இந்த இடத்துல வச்சு இதுதான் அளவு. தெரியுதா? இந்த பாருங்க, இந்த மாதிரி வச்சு இதுதான் அளவு. ரைட். இப்போ இந்த இதுவுமே அப்ராக்சிமேட் தான். இங்கே பாருங்க, இந்த ஹைட்டை நம்ம மைண்ட்லேயே வச்சு ஒரு கோடு போடணும். இந்த ஹைட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்பட்டால் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அந்த கணம் வருது பாருங்க, எஸ்ஸு, இது வந்து ஏ, இது எஸ்ஸு, இது சா, இதோட முடியுது. ரைட். இப்போ நம்ம எப்படி எழுதுறோன்ற பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி நிறைய விதமான நம்பர் கணக்கில் இருக்கும். 0லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி குழாய்கள்லாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் போதும். இதில் வந்து நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா, இது வந்து 10ஆம் நம்பர் ப்ரெஸ், லாங் ஹேர்.
அதை ஸ்க்ரூ ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் இருக்கும் பட்டை ப்ரஷ்ஷு, இது வந்து ஸ்க்ரூ ப்ரஷ்ஷு, லாங் ஹேரு. இதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த எழுதுனேன் பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இந்த காற்றுல வச்சதுனால லைட்டாக மேலே ஆகிட்டு 2 சுட்டு டின்னர் விட்டுக்குவோம். 2 சுட்டு. அதாவது டின்னர்னா கெரசின் மண்ணெண்ணெய் இருக்கு பாருங்க, அதை கூட விட்டுக்கலாம். 2 சுட்டு இந்த பாருங்க போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி எழுதுறோம்னு பாருங்க. பேஸ்ட் துணி நம்ம கையில் எப்பயுமே இருக்கணும். அப்படி அதாவது நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற போர்டுகளில் இதில் எழுதும்போது ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொரு லெட்டர் எப்படி இருக்கோ அப்படியே எழுதுவோம். இப்போ இந்த குழாயை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேல் பக்கம் அதிக லென்த் இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சமாக இருக்கும். அப்போ அந்த எழுத்தை வந்து அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே உட்கார வைக்கணும். அதுக்காக என்ன செய்யணும், இப்போ இந்த இடத்துல ஏ போட போகிறோம்னா அதை நேராக வச்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ ஏ எழுதி முடிச்சுட்டு எஸ் எழுதுறோமா, அந்த பாயிண்ட்டை நேராக வச்சுக்கணும். அடுத்த எழுத்து எழுதுறோமா, அந்த பாயிண்ட் இப்படி நேராக வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஏவை எழுத போகிறோம். இந்த மாதிரி பெயிண்ட்டை முக்கி எடுத்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக போவோம். இதோட கணம் வந்து நம்ம மைண்டில் இவ்வளோதான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம். நான் வச்சுருக்கேன். அந்த கணக்கு படி தான் எழுதுகிறேன். இந்த ஏவில் பாதியில் இங்கே வச்சு இந்த ஓரங்கள்லாம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி லேயராக திட்டாக தெரியும்.
அதாவது இப்போ நம்மகிட்ட கொடுத்த அந்த 10 குழாய்க்கும் 1 நாள் ஃபுல் ஆயிடுச்சு அதை சதீஷ்னு எழுதுறதுக்கு. அந்த எழுத்து மட்டும் எழுதுறதுக்கு சிவப்பு கலரில். அதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி நான் சேடு வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேடை பாருங்கள், இந்த குழாய்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் கலரில் சேடு வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இது வந்து சாதாரணமாக நம்ம போர்டில் ஸ்ட்ரைட்டாக எழுதுகிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. அந்த பெண்டில் வந்து வளைச்சி 2 பக்கமும் சேடு வர மாதிரி காட்டணும். இப்போ நான் இந்த சேடை எப்படி வைக்கிறேன்ட்டு இந்த ஒரு குழாய் வந்து உங்களுக்கு மாடலுக்கு பாருங்கள், சேடு வைக்காதது எப்படி இருக்குது, சேடு வச்சது எப்படி இருக்குது பாருங்கள். சேடு வைக்க முழு இருக்குல்ல, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றது மாதிரி. இப்போ நான் இதை வந்து அந்த எல்லோ சேடு வச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி அந்த பெயிண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி நுனியில், அந்த ப்ரெஸ்ஸோட நுனியில் வந்து பெயிண்ட் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அந்த எழுத்துக்கும் நம்ம போடக்கூடிய அந்த சேடுக்கும் கொஞ்சம் கேப்பு, அந்த கேப் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் அந்த கேப்பில் ஒயிட் கலர் கொடுக்க முயற்சி பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ தெரியுங்களா, சதீஷ்ன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த குழாய் இப்படி வர்றதுனால இந்த சென்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாருங்க, அதோட சைடு கீழே இருக்க மாதிரியும், இந்த சைடும் இந்த சைடு இருக்க சைடு இப்படி நமக்கு கீழே இந்த சைடு இதோட லெஃப்ட்டும் இதோட ரைட்டும் தெரிகிற மாதிரியும் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இதுக்கு என்னென்ன பண்ணுறோன்றதை நான் அடுத்து காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒயிட் பெயிண்ட் தேவையான அளவு எடுத்துட்டேன். அதே 6ஆம் நம்பர் ப்ரெஷ் தான். இப்போ இதை வச்சு நான் அவுட்லைன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த இதுக்கு இந்த நம்ம கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் அந்த கேப்பை தான் ஃபில்அப் பண்ண போகிறேன்.
அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அதாவது இந்த இருந்ததுக்கும் அந்த வெள்ளை கோடு போடுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த குழாயில் பேர் எழுதிட்டு ஃபஸ்ட்டு சிவப்பு கலரில் பேர் எழுதணும், அடுத்து எல்லோ கலரில் சேடு வச்சோம், அதுக்கப்புறமா ஒயிட்டில் வந்து சுற்றி ஒரு அவுட்லைன் வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு சூழாயுதம் போட போகிறோம், அதுக்கப்புறம் இந்த ஊர் பேர் எழுத போகிறோம். இதுக்கு வந்து இதுக்கு நேர் சென்டரில் ஒரு கோடு போட்டுக்குவோம், இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடு. நான் இது வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இந்த ஹைட்டு எல்லாமே ஒரே மாதிரி அமையணுன்றதுக்காக ஒரு குச்சியில் அளவு எடுத்திருக்கேன். இந்த உயரத்துக்கு தான் அந்த சூழாயத்தோட டோட்டலும் இருக்குது. இந்த பாட்டம்லேருந்து இந்த உயரத்துக்கு இருக்குது. ரைட், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போ சூழாயுதம் வரைய போகிறோம். லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோம். இங்கே வருங்க, இப்படி தான் சூழாயுதம் போட போகிறேன். நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். நான் இப்படி வந்து முடியும் சூழாயுதம். இங்கே தொடங்கும். அவ்வளோதான். இப்போ வரைவோம். சூழாயுதத்தை எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். அப்புறமா இந்த மாதிரி சூழாயுதம், தாமரை இந்த மாதிரி வரைகிறதுலாம் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் வரையக்கூடாது, லெஃப்ட்டில் தான் வரையணும். ஏன்னா லெஃப்ட்டில் தப்பு பண்ணிட்டாலும் ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டில் சரியாக வரைஞ்சது லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வரைய முடியாது. அதனால் வந்து இது ஒரு மெத்தடு. பொதுவாக டிராயிங் வரைகிறதுக்கு எப்பயுமே லெஃப்ட் சைடு முகமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் லெஃப்ட் சைடு வரையணும். அதனால் இப்போ நான் லெஃப்ட்டில் இது இது பண்ணுற பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சூழாயுதத்தை வரைஞ்சாச்சு. இது வந்து எப்படி வரைஞ்சாலும் சரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். லாங் ஷாட்டில் பார்க்குறது தானே, ரொம்ப பக்கத்தில் பார்க்குறது தானே ரொம்ப பர்ஃபெக்டாக வரையலாம். ஓகே, இது நம்ம லாங் ஷாட்டில் வச்சு பார்க்குறதுக்கு ஓகே. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சைடு டார்க்கு, இன்னொரு சைடு லைட் வைக்கணும். அதை இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு சைடு டார்க்கு ஒரு சைடு லைட்டு கொடுத்தாச்சு. இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. அதாவது நம்ம உயரத்தில் கட்டுற இந்த குழாய்க்கு இது ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா, சூப்பராக இருக்கா. இப்போ வந்து எல்லா குழாய்க்கும் இதேமாரி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஊர் பேர் எழுதணும். எழுதியாச்சுன்னா வேலை முடியுது. நம்ம அந்த மேலே ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இப்போ இதுக்கு ஒரு சின்ன அண்டர்லைன், அதாவது எழுத்து கீழே உட்கார்றதுக்காக ஒரு கோடு. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரவுண்டு குழா, இதுக்கு ஒரு ஸ்கேலோ நூலோ எடுத்து அடிக்க முடியாது. இது வந்து கீ கோடு. இப்போ இந்த எழுத்தோட உயரம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கோடு, அதுவும் அப்ராக்சிமேட் தான். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ. நம்ம சிகப்பு எல்லோவில் எழுதிட்டோம். இதுவும் எல்லோ. இப்போ ப்ளூ கலர், இதுவும் பேக்ரவுண்ட் ப்ளூன்றதுனால இப்போ க்ரீன் கலரில் எழுதுனா நல்லா இருக்குன்ட்டு க்ரீன் கலரில் எழுதுறேன். அதுவும் டார்க் க்ரீன், பேக்ரவுண்ட் லைட் கலரில் இருக்குல்ல. ஊர் பேர் வந்து அழகர் நாயக்கன்பட்டி.
அழகர் நாயக்கன் பட்டின்னு சொல்லி ஊர் பேர் எழுதியாச்சு. இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு நம்ம இது லைட்டாக ஒரு ஒயிட் ஷேடு வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சதீஷ்ன்ற பேருக்கு வந்து கொடுத்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் சும்மா லைட்டாக ஒன் சைட் ஷேடு மட்டும் கொடுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நம்ம வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது கிரீன் கலரில் பேரை எழுதி ஒயிட் கலரில் ஷேடும் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? அவ்வளோதான். கிட்டத்தட்ட என்னோடய வேலையை முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட அதேமாரி நானும் நம்ம என்ன வேலை செய்கிறோம்னு ஒரு நாளாவது காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இதாங்க நம்ம வேலை. நல்லா இருக்குன்னா தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மகிட்ட கொடுத்த 11 குலாவும் எப்படி எழுதியாச்சு பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எழுதியாச்சு. அந்த சதீஷ்ன்ற பேர், அலாநாயக்கன்பட்டி ஊர், இந்த வேல், இதுதான் நம்ம வேலை. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நான் இந்த வேலையை ஒரு 3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 நாளாக கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வேலை பார்த்து. வெளியில் வேலை செஞ்சதோடு சரி, நம்ம ஊரில் லோக்கலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.